அனைவருக்கும் வணக்கம். நாம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம எழில் அவரோட படம் ஓரளவுக்கு எல்லாமே ஃபினிஷ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கு முன்னாடி பட வெளியீட்டு விழாவை எல்லாருக்குமே கூப்பிட்டு ரொம்ப சர்ப்ரைஸாக இதை பண்ணணும், பெருசாகவும் பண்ணணும். ஏன்னா படப்பூஜையிலேயே அம்மா ரொம்ப கஷ்டத்தோடையும் நம்ம அதனால் ஒரு பெரிய வலியும் அனுபவிச்சுட்டு இருந்தோம். அந்த மாதிரி எந்த கசப்பான அனுபவங்களும் இல்லாமல் இந்த டைம் ஆச்சு சந்தோஷமாக இதை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில் ரொம்ப ஆசைப்படுறாரு. ஆசைப்பட்டது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை தெரியப்படுத்துறதுக்கு நேராக வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம கோபி ரொம்ப மன வருத்தத்தோடு இருக்காரு அப்படிங்கிறத நம்ம ஈஸ்வரி மூலயமா தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா ராதிகா இவங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. போனது மட்டும் இல்லாமல் டைவர்ஸ் கொடுக்க சொல்லி நோட்டீஸும் அனுப்பிட்டாங்கங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம எழில் தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சுக்கிறதுனால நம்ம கோபிக்கு ஒரு பக்கம் ஆறுதல் சொல்லணும்னு நினைக்கிறாரு. ஆனால் கொஞ்ச நாள் அவர் நம்ம எப்படி அவாய்ட் பண்ணிட்டோம், இப்போ எப்படி பேசணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எழில் வந்து கொஞ்சம் யோசிக்கிறாரு. உடனே ஈஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா, சரி விடு, நீ என்ன விஷயமா வந்த எழில், நீ எப்படா வீட்டுக்கு வரப்போகிற அப்படிங்கிறத பற்றி நம்ம ஈஸ்வரி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே நம்ம எழில் என்ன பண்ணனா, அது விஷயமா தான் வந்தேன் பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாக்கியாவும் வராங்க. என்ன எழில், பட வேலைலாம் முடிஞ்சதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. எழில் வந்து ஆமாம்மா, ஓரளவுக்கு எல்லாமே ஃபினிஷ் ஆயிடுச்சு, அது விஷயமா உங்கள் எல்லாத்தையும் பேசலான்னு தான் வந்தேன். பட திறப்பு விழா வந்து வச்சுருக்கு, அது எல்லாருமே சேர்ந்து ஒன்றா சந்தோஷமாக நம்ம செலிப்ரேட் பண்ணணும். அதனால் கண்டிப்பாக நீங்களும் வரணும். அம்மா எந்த வேலையாக இருந்தாலும் சரி விட்டுட்டு நீங்கள் வந்துடுவீங்க, எனக்கு தெரியும் பாட்டி, நீங்களும் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு லாஸ்ட்டாக நம்ம கோபிக்கிட்டேயும் சொல்கிறாங்கப்பா, நீங்களும் கண்டிப்பாக பட திறப்பு விழாவுக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம கோபி படப்பூஜையில் போகும்போது இந்த பாக்கியாவை வரவே விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு இருந்தார். ஆனால் இப்போ நம்ம கோபி வரத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. ஒத்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் பாக்கியாவோட மனசு என்ன, நம்ம பண்ண விஷயத்தில் அவங்க மனசு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு நம்ம கோபி வந்து வரேன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி படத்திறப்பு விழாக்கான எல்லா ஏற்பாடும் ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம எழிலையும் வர எல்லாரையுமே வெல்கம் பண்ணி உட்கார்ந்துட்டுருக்காரு. அதில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.